கைஸ் நம்ம எக்கனாமிக்ஸ் வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து 11th பாருங்க இந்திய பொருளாதாரம், ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம், இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள், அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரக்கு முன்பும் பின்னும். ஆக்சுவலாக இந்த 5 லெசன்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இப்போ 10th பாருங்க உலகமயமாக்குதல் மற்றும் வர்த்தகம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி, அப்புறம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, அரசாங்கமும் வரிகளும், தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள். ஆக்சுவலாக இந்த 5 லெசன்ஸுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் 12th பாருங்க தேசிய வருவாய், வங்கியல், அதுக்கப்புறம் பணவியல், பொருளியல், நிதி பொருளியல், பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நீங்க 11th எக்கனாமிக்ஸ் முடிங்க 5 லெசன், அதுக்கப்புறம் 10th எக்கனாமிக்ஸ் 5 லெசன் முடிச்சுட்டு நீங்க 12th போங்க. லோயர் ஸ்டாண்டர்ட்ல இல்லையான்னு கேட்டால் லோயர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு கைஸ். ஆனால் மேக்ஸிமம் வந்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா வந்து அதுல நீங்க இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இவங்க இது சொன்னாங்க அவங்க இது சொன்னாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தோம். கம்பல்சரி கொஸ்டின் லெசன்ஸ் வந்து நீங்க இது படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 10th 11th 12th சொல்லிட்டு இது கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்து என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி பற்றி இருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி பற்றி 5 இயர்ஸ் பற்றி இருந்துச்சுன்னா 5 இயர்ஸ் பற்றி அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அதில் தான் ஃபினான்ஸ் 5 இயர்ஸ் பிளான், ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திட்டக்குழு, நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிதி ஆயோக், திட்டக்குழு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கோட்ஸ், மேக்ஸிமம் வந்து கோட்ஸ் இந்த சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பொருளாதாரம் பற்றி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கோட்ஸ்லாம் படிச்சுக்கோங்க கைஸ் முக்கியமாக. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 11th எக்கனாமிக்ஸ், அப்புறம் 10th எக்கனாமிக்ஸ், அப்புறம் தான் 12th. ஸோ லோயர் சென்ஸில் லைட் லெசன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் கம்பல்சரி நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்து 5 இயர் பிளான்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் கொஷின்ஸே நமக்கு வராது. 5ஆண்டு திட்டமும் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும். 5 இயர் பிளான்ஸ் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, அதில் வந்து வெற்றி எவ்வளவு, தோல்வியா, இல்லாட்டி எவ்வளோ பாயிண்ட் வந்து வளர்ச்சி வந்து சர்டன் பண்ணியிருந்தாங்க, அது வந்து முடிஞ்சிச்சா முடியலையா, அதோட வந்து இலக்கு என்ன அப்படின்ற மாதிரி, தீம் என்ன, இப்போ வந்து பசுமை அக்ரிகல்ச்சர் தானா இல்லை வந்து இண்டஸ்ட்ரீஸா, அந்த மாதிரி தீம் என்னன்ற மாதிரி 5 இயர்ஸ் பிளான் கண்டிப்பாக படிக்கணும். அந்த மாதிரி திட்டக்குழு, அதுக்கப்புறம் வந்து நிதி ஆயோக் அப்படின்னா அதை பற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அப்புறம் பேங்கிங், தேசிய வருமானம், வங்கியல் அப்படிங்கும்போது பேங்கிங், ஆர்பிஐ பற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் நமக்கு வரும். அப்புறம் ஜிஎஸ்டி பற்றி கண்டிப்பாக வரும் நமக்கு. அதுக்கப்புறம் மக்கள் தொகை தகவல், அதுவும் வந்து நமக்கு மக்கள் தொகை பற்றி நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிறனால வரும். அதே மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் சிஏ கரண்ட் அஃபேர்ஸும் நமக்கு கொஷின்ஸ் வரும் கைஸ். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா வந்து தேசிய வருவாய் வந்து எப்படி கணக்கிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் உணவு பாதுகாப்பு அந்த மாதிரி அதில் வந்து புரட்சிகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, க்ரீன் புரட்சி, அதாவது வந்து பசுமை புரட்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெண்மை புரட்சி. ஸோ அந்த மாதிரி புரட்சிகளை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அந்த மாதிரி கம்பெனிஸ், இந்த விஸ்வயா கம்பெனிஸ் அதெல்லாம் வந்துச்சு சொல்லி 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் வந்துச்சு, ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு டேப்லோ கலாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இதில் வரும். அப்புறம் பாருங்க நமக்கு ஊரக பொருளாதாரம் இருக்கு. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம். ஸோ இது ஃபுல் எக்கனாமிக்ஸ் படிக்கிறனால நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். எப்படின்னா வந்து ஊரக பொருளாதாரம் அப்படின்றனால நமக்கு என்ன வரும்னா ஊரக நலன்சார் திட்டங்கள் அப்படி, அதாவது அதுக்காக என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில திட்டங்கள், நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறையா வரும். அதுக்குமே வந்து நம்ம புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. திட்டம் இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க 11th. ஸோ அந்த மாதிரி திட்டங்களை நம்ம பார்த்து எழுதிக்கணும். அது எதுக்காக கொண்டு வந்தால், அது என்ன வருஷம் கொண்டு வந்தாங்க, அது என்ன பேரில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி ஒரு திட்டம் கொடுத்தது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. இல்லாட்டி யாருக்காக கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. இல்லாட்டி எதை ஒழிக்கிறதுக்காக, இப்போ வறுமை ஒழிக்கிறதுக்காகவா, இல்லை வந்து நம்மளோட எக்கனாமி வந்து எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நமக்கு அதோட கருத்து கேட்பாங்க, ரீசன் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம். இப்போது இப்போ நம்ம பார்த்தோம்ல ஜன்தன் யோஜனா அப்படின்ற ஒரு காப்பீட்டு திட்டம் அப்படின்னா அது யாருக்காக வந்தது, விவசாயிகளுக்காக வந்ததா. ஸோ அந்த மாதிரி வந்து ரீசன்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து திட்டங்கள்லாம் நிறைய நம்ம எக்கனாமிக்ஸில் வரும் ஸோ அந்த மாதிரி திட்டங்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் இயர்ஸ் வரும். ஏன்னா மேக்ஸிமம் அந்த திட்டங்கள் அப்படின்னும் போது என்ன வருஷம் கொண்டு வந்தாங்க, யாருக்காக கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி. அப்புறம் புரட்சிகள் வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும்.
அது மாரி எக்கனாமிக்ஸ்ல வந்து மக்கள் தொகை பத்தி வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே ஆகும். ஆக்சுவலா வந்து பாலின விகிதம் பத்தி கேட்பாங்க. அதே மாரி வந்து எவ்வளவு வந்து இப்போ சதுர கிலோமீட்டர்ல எத்தன பேர் இருக்காங்கன்னு கேட்பாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எத்தன வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும்? ஸோ அப்ப வந்து எவ்வளவு சராசரி ஆண்கள் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க அந்த மாரி கேட்பாங்க. இல்லாட்டி மக்கள் தொகை வந்து சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் என்னன்னு கேட்பாங்க. இதே வந்து இந்த வெடிப்பு விகிதம் ஸோ அந்த மாரிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாரிலாம் நெறைய நம்ம படிக்கிற மாரி இருக்கும் எக்கனாமிக்ஸ்ல. அதே மாரி பாருங்க உலகமயமாகுதல் மற்றும் வர்த்தகம் அப்படின்னு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்பிஜி இதில தான் வருது. ஸோ இதில வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா எல்பிஜி அப்படிங்கும்போது நான் அதான் ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து உலகமயமாக்குறதுலயே வந்தது. ஸோ அதனால அதில வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வரும். அது எப்ப கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. ஆல்ரெடி கேட்டுருக்காங்க பிஒய்க்கு 1991ல கொண்டு வந்தது. அப்ப வந்து நமக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி யார் இருந்தாங்க? நிதி அமைச்சர் அப்டின்னா வந்து மன்மோகன் சிங் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. அது எப்ப 1991ல. ஸோ அதேமாரி வந்து புதிய பொருளாதார கொள்கை வந்து நம்ம கொண்டு வருவோம். பிரதமர் யார் இருந்தாங்க அப்டின்னா, பிவி நரசிம்ம ராவ் அப்டின்னு அவங்க இருந்தாங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கொஞ்சம் ஓல்டு கொஸ்டின் அதாவது ஸ்டார்டிங் ஜிகே அப்டின்ற மாரி நமக்கு வரும். ஸோ அந்த மாரி கொஞ்சம் எக்கனாமிக்ஸ்ல வரும் கைஸ். ஸோ அதில தான் நமக்கு வந்து எஃகு நிறுவனம் வந்து முதல் காகித நிறுவனம் இப்போ ஆலை வந்து எப்போ வந்துச்சு? ஸோ தொழில் கொள்கை 1956 இதெல்லாம் நமக்கு 11ல வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. அதே மாதிரி நமக்கு முதல் நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில் எல்லாமே நமக்கு வந்து 11ல கவர் ஆகும். ஸோ அதனால தான் சொல்றேன் 11த் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு ஏன்னா மேக்ஸிமம் நீங்க 11த் எக்கனாமிக்ஸ்ல படிச்சீங்கன்னா, நீங்க மேஜர் கொஸ்டின் வந்து நம்ம இது பண்ணிறலாம். அதே மாரி நுகர்வோர்னா என்ன? மொத்த முதலீடுனா என்ன? அந்த மாதிரி வந்து ஏற்றுமதி, இறக்குமதி அப்படின்ற மாரி எல்லாமே நம்ம கொஞ்சம் எக்கனாமிக்ஸ்ல படிக்கிற மாரி வரும். ஜிடிபி, என்என்பி, என்டிபி ஸோ அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து இது மாரி புரட்சிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, மஞ்சள் புரட்சி, இளஞ்சிவப்பு புரட்சி, கருமை புரட்சி அப்படின்ற மாரி புரட்சிகள் நெறையா வரும். ஸோ இந்த மாரி நம்ம இம்பார்ட்டன்ட்டா பார்த்து படிச்சுட்டோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஈஸியா முடிச்சிடலாம் கைஸ் அவ்வளோதான். ஆல்ரெடி நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்க்கு பேக் டூ ஸ்டடி போட்டேன். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தமிழுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3க்குமே வந்து வேர் டூ ஸ்டடி போட்டாச்சு கைஸ். ஸோ வந்து இன்னும் மேத்ஸுக்கு மட்டும் போடலாம். மேத்ஸுக்கு வந்து வேர் டூ ஸ்டடி வேணா சொல்லுங்க. அதுவும் நம்ம போடலாம். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.